என்ன யாராவது ஒருத்தர் தெரியுமா? கை காட்டினல்ல சொல்லு. நானே சொல்கிறேன். ரிப்பப்ளிக் டேன்றது 1947க்கு முன்னாடி நம்ம எல்லாரும் பிரிட்டிஷ் பீப்புள், இங்கிலாந்து, அவங்க பிரிட்டிஷ் பீப்புள் தான் நம்மளை எல்லாருமே அவங்க ஆட்சி செய்யன்னு இருந்தாங்க, நம்மளை கவர்ன் பண்ணின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷ் பீப்புள், நீ சொல்றியா? 1947ல பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் ஊருக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் அவங்க ஃபைட் பண்ணி அந்த நாள் தான் ரிப்பப்ளிக் இண்டிபெண்டன்ஸ் டே. गाइस ரிப்பப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி பேசிட்டு இருக்கோம். பரவாயில்லை, இண்டிபெண்டன்ஸ் டே நமக்கு கிடைச்சது 1947, அதாவது ஆகஸ்ட் ஏர்லி மார்னிங், that is midnight 12 AM. ஸோ அந்த டைமில் தான் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சுதந்திர இந்தியா உருவாச்சு. அதுக்கு முன்னாடி மன்னர் ஆட்சி தான் இருந்தது. மன்னர் ஆட்சினா எல்லாமே கிங்ஸ் தான், சேரா, சோழா, பாண்டியாஸ், இந்த மாதிரி கிங்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்தியா ரொம்ப பெரிய கண்ட்ரி, அதை ஒரே ஒருத்தர் ஆட்சி செய்யணும், அதுக்கு ஒரே கிங் தான் இருக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் பேசுனாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்போ அம்பேத்கர் அவர் தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனை இது பண்ணார், கான்ஸ்டிடியூஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணார். அவர் என்ன பண்ணார் சொன்னா, ஒரு மன்னரும் ஒரு ஏரியாவுக்கு இருக்கிறத விட நம்ம யாருமே தனியா ஒரு கிங்கு நம்ம இருக்க வேண்டாம், நம்மளை எல்லாருமே ஒரு கிங் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை உள்ள கொண்டாந்து நம்ம கவர்னன்ஸ் நம்மளை யார் ஆள போறதுன்றது நம்மளே டிட்டர்மின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லி என்ன பண்ணாங்க, எல்லாருமே ஒரு ஸ்டேட்ல இருக்கவங்களும் அவங்களுடைய பிரதிநிதி, அவங்க யாருக்கு பிடிச்சாங்களோ நல்லா ஆட்சி செய்யறவங்க, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அந்த மாதிரி நாட்டுக்கு நல்லது பண்றவங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அவங்கள சீஃப் மினிஸ்டரா தேர்ந்தெடுத்து பண்ணாங்க. அதே மாதிரி இந்த நாட்டுக்கு கம்ப்ளீட்டா ஒரு பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர், யாருமே கிங்ன்ற ஒரு கான்செப்ட்ன்றதை எடுத்துட்டு பிரைம் மினிஸ்டர் இஸ் தி சீஃப் பர்சன் who will govern the entire country and all the chief ministers are under his control. அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்ன்றது இந்தியாவுக்கு ஒரே ஒருத்தர் தான் மினிஸ்டர், அதான் ஹெட் ஆஃப் த மினிஸ்டர். அவங்களுக்கு கீழே இருக்க சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி இந்த என்டையர் கண்ட்ரியை கோஆர்டினேட் பண்ணி எடுத்துன்னு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1950 குடியரசு தினம். குடியரசுனா குடின்றது நம்ம சிட்டிசன்ஸ், அந்த சிட்டிசன்ஸே நம்மளை இந்த என்டையர் கண்ட்ரியை ரூல் பண்ற மாதிரி ஒரு சிங்கிள் பர்சன் ரூல் பண்றது இல்லாம போயிடுச்சு. ஸோ எவ்ரி சிட்டிசன் இஸ் அ கிங் ஆஃப் ரிப்பப்ளிக் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை வச்சது அம்பேத்கர் அண்ட் அவங்களோட டீம் தான். ஸோ அம்பேத்கருக்கு நம்ம என்னைக்கும் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஸோ வி ஆர் obliged to அம்பேத்கர் who has installed the constitution. ஸோ we respect him அண்ட் இந்த குடியரசு தினத்துக்கு இதுதான் முக்கியத்துவம். ஸோ இனிமேல் எந்த காலத்துலேயுமே கிங்ன்ற ரூல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ இதுதான் குடியரசு தினத்தினால இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது ஒரு தடவையுமே உங்களுக்கு சொல்றதுனால நீங்கள் எவ்ரி இப்போ ஸ்டேட் வைஸ் பீப்புள்ன்றதோட ஐ எம் அன் இந்தியன் அப்படின்ற ஒரு கான்செப்டோட தான் நீங்கள் எப்பயுமே வளரணும். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, காஸ்ட் க்ரீட் எதுவுமே இல்லாமல் நான் முஸ்லீம், நான் ஹிந்து, நான் கிறிஸ்டியன் இந்த வேரியேஷன் இல்லாமல் எல்லாருமே ஒன்றா இருக்கணுன்றது தான் நம்ம கண்ட்ரி டெமோக்ராட்டிக் செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி அதை வச்சாங்க. ஸோ இந்தியா கிறிஸ்டியன் கண்ட்ரி கிடையாது, இந்தியா முஸ்லீம் கண்ட்ரி கிடையாது, இந்தியாவோட செக்யூலர் கண்ட்ரி. ஸோ அவங்களுக்கு யாருக்குமே கிறிஸ்டியன், முஸ்லீம், ஹிந்து என்ற பாகுபாடு இல்லாமல் பழகி அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக வரணும் என்ற கான்செப்ட் தான் இந்த ரிப்பப்ளிக் டேவோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதை எப்பவுமே நீங்கள் மறக்காம எந்த விதமான கேஸ்ட் க்ரீட் இல்லாமல் நீங்கள் பழகி மேலே வரும்போது தான் நம்ம ஒரு ஒற்றுமையான இந்தியாவை நம்ம உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு அம்பேத்கர் கான்கிரீட்டாக அவர் நினைச்சாங்க. ஸோ அதுதான் இப்பயும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை சொல்லிக்கிட்டு நம்ம இந்த பாரத மாதா ஜிக்கு நம்ம சல்யூட் பண்ணி
பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் ஜெய் உஷா ஜெய் இதோட நான் ஒரே முடிவு எடுத்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கிளாப் பாய் गाइस ஸ்பீச் முடிச்சு